எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ. இப்போ வந்து நாங்கள் வந்து கொல்மாரில் வந்து ஒரு ஏரோப்ளேனை வந்து சாப்பாடு வைக்கிறாங்களாம் சொல்லியிருக்காங்க. ஏர் லான்ச் வந்து வந்திருக்காங்க. ஏர் லான்ச்சில் வந்து நாங்கள் வந்து இரவு சாப்பாடு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றோம்ட்டு. நீங்களும் கொல்மார், அதாவது வந்து பாரிஸில் ஃப்ரான்ஸில் வந்து கிரௌண்ட் ஈஸ்டில் கொல்மார்ன்ற நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் இந்த எனக்கு தெரியுதுல இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஏரோப்ளேனில் வந்து சாப்பாடு குடிக்கணுமா, இங்கே எவ்வளோ வேணும் சாப்பிட்லாம். புஃபே இது நீங்களா போட்டு சாப்பிட்லாம். அதை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இனியா வந்திருக்கா. இனியா மூவி வந்து வாசல் நிற்கிறேன் தான் அந்த வாசல் பாருங்கள். இந்த வாசலுக்கு உள்ள போக போகிறோம். அடுத்த 2 பேரை காணும், அதனால் வைக்காண்டி நாங்கள் இதில் நிற்கிறோம். உள்ளுக்கு போகிறோம். வாசம் வருது, அதாவது வாக் ஸ்டைல், அதாவது ஜப்பானீஸ் சைனீஸ் ஸ்டைல் வாசங்கள் வருது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இனியா நீங்கள் சாப்பிட ரெடியா? எங்கள் அம்மா அக்காங்க வெளியணுமா? அங்கே இதால போகணும். அம்மா வைக்கப்பட்டு விடுவோரா? வாங்க நட. நீங்கள் வந்து இதில் வந்து நாய் கொண்டு போகக்கூடாது. என்ன ஒரு ஏன் அதைத்தான் இழுக்கும். நீங்கள் சத்து காணாதா? வடிவா சாப்பிடலாம். ஓகே. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துருக்குதான் சானிடைசர், அதாவது வந்து கைகாலை வந்து நீங்கள் வடிவாக வந்து இங்கே போய் அங்கே போய் கழுவலாம். இதில் போட்டு போவோம் நாங்கள் கொஞ்சம். இப்போ உள்ளே போய் கழுவலாம். ஓகே கோவிந்த் சார், சாரி. ஓகே சார், பார்க்குறோம். வாங்க. இப்போ வந்து நாங்கள் போகிறோம். இப்போ வந்து வாசலில் வந்து வரவேற்கிறாங்க. இதில் வந்து வரவேற்கிற இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது. 5 பேருன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறார். இப்படி நாங்கள் போகிறோம். இதில் வந்து அழகான மீனெல்லாம் இருக்குதா. சரி, பிறகு பார்ப்போம். இதில் வந்து மீன் தொட்டி இருக்குது. இதில் வந்து மீன்லாம் இருக்குது. Chinese மீன் இது வடிவான கலர். இப்போ எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை பார்ப்போம். அங்கே இருக்குது. அதில் போய் இருந்துட்டோம் 3 பேரும். அம்மா 2 பொம்பளை பிள்ளைகள் போய் இருந்துட்டோம். பார்ப்போம். இதுதான் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். இதுதான் இருங்கோ. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட் வடிவத்தில் அமைச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட் கொல்மாரில் இருக்குது. செரி கோலா, நார்மல் கோலா. எப்போதுமா 2 கோலா சொல்லியிருக்காங்க. டாக்ஸி எடுப்போம். ஓகே. Quanto romblas? Sponsor costa. Merci. Botei ludo. Botei ludo. Normal. இப்போ வந்து இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. எல்லோரும் வந்து இருக்கணும். இப்போ வந்து இது வந்து ரோபோவில் வந்து சேவ் பண்ணும். இதில் வந்து ரோபோ சேவ் பண்ணுது. இந்த வழியில் வந்து இவங்க வந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. சரி, ஒரு செல்ஃபி ஒன்று நாங்கள் எடுத்துருவோம். முடிவைங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஃபுட் ஒன்று குத்திட்டு வந்துடுவோம். இது வந்து முன்னுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஏர் லாஞ்சில் வந்து சூசிஸ் இருக்குது.
இது வந்து சீ ஃபுட் இருக்கு ஐட்டம், நண்டு இருக்குது, இது நண்டுலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சோஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து இறைச்சி வகை இருக்குது. நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படித்தான் ஃப்ளைட்டில் தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம் திருப்பி. இந்த பக்கம் வந்து எல்லாம் சமைத்த உணவுகள். இதில் வந்து சோஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. சிக்கன் நகட்ஸ், கோனியம், இது வந்து கனவாயில் இருக்குது. அப்படியே எல்லாம் சைனா உணவு, போக் உணவு, சோஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ தான் வந்து திறந்துருக்கிறோம், ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் 7 மணிக்கு. நாங்கள் வந்த உடனே அப்படியே வீடியோ அப்படியே எடுக்கிறோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், ரெடி பண்ணி அப்படியே இருக்குது. அப்படியே ஃப்ளைட்டோட போவோம். அப்படியே அடுத்த பக்கம் பார்க்கவும். இதில் வந்து ரிப் பன்றி, நெத்தலி பொரியல் இருக்குது, பிட்ஸா இருக்குது, சுட இருக்குது. பெரிய மீனெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்படியே மீன்லாம் இருக்குது. எடுத்து போட்டு பிச்சு சாப்பிட வேண்டிய மீன் இல்லை. சால்மான் மீன், அப்படியே மீன்லாம் இருக்குது. பான் இருக்குது. மீன்கள் வந்து விதம் விதமாக இருக்குது. பெரிய சிங்கரால் இருக்கு. கனான்னு சொல்ற வாக்கு. அந்த திறந்த உடனே வந்தபடியாக வந்து வீடியோ வந்து சிறப்பாக எடுக்கக்கூடியா இருக்குது. எல்லாம் சாப்பாடு வந்து சுட சுட இருக்குது. சரி அடுத்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஜம்போன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து சாப்பிட முதல் எடுக்கக்கூடிய ஐட்டங்கள் தான் இது. சலாட் இருக்குது, சுஷி இருக்குது, அப்படி நிறைய சாமான் இருக்குது. இது வந்து ஃப்ளைட் இல்லை, சும்மா ஃப்ளைட்டில் வந்து கேன்டீன் மாதிரி இருக்குது, உணவு விடுதி மாதிரி. இது வந்து டெசர்ட், சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்ற ஐட்டங்கள். ஐஸ்கிரீம் இருக்குது, கோன் ஐஸ் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் இருக்குது. தர்பூசணி, வாட்டர்மெலன், பேஷன் ஃப்ரூட், அன்னாசி பழம், திராட்சை, ஸ்ட்ராபெரி, விதவிதமான பழங்கள். அனைத்து விதமான பழங்களும் கூடுதலாக காணப்படுது. இதெல்லாம் வந்து டின் ஃப்ரூட்ஸ் பழங்கள். இது வந்து டெசர்ட் ஐட்டங்கள். இந்தியாவில் இனிப்பு ஐட்டங்கள், கேக்கு, மக்ரோனி, சின்ன சின்ன டோனட்ஸ் எல்லாம் இருக்குது. சாக்லேட்ஸ், ஆரஞ்ச் பிஸ்கட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து சின்ன பிள்ளைங்க விருப்பமான ஸ்வீட்ஸ், பம்பம் சொல்கிறது ஃப்ரெஞ்சில். இனிப்பு பண்ணங்கள் இருக்குது, இனிப்புகள் அப்படி இருக்குது. சீஸ் இருக்குது. அதுக்குள்ள ஒரு இலையான் கூட இருக்குது பாருங்கள். அதனால் பார்த்து சாப்பிடணும். இதுதான் இவ்வளோ தான் இந்த சாப்பாடு இடம். இதில் வந்து நீங்கள் அடுத்து சாப்பிட்லாம், உங்களுக்கு விருப்பமான சாப்பிட்லாம். ஒரு ஆளுக்கு வந்து 20 யூரோக்கள் வந்து எடுக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ நாங்கள் சாப்பிடலாம், வாங்க சாப்பிடுவோம். ஆரம்பத்தில் இருந்து எடுத்தது இதுதான் இந்த சாப்பாடு இருக்கும். எல்லாம் வந்து சாப்பிட தொடங்கிட்டோம். சரி, இனி சாப்பாடு தொடங்குறோம். அதனால வீடியோ வந்து தொடர்ந்து பிறகு சாப்பிட்டு முடியறதுக்கு காண்றேன். உங்களுக்கு நன்றி. இதுதான் அந்த கடையினுடைய
சாப்பாடு இருக்கிற இடம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இறாலும் நண்டு எடுத்து அவிச்சு போட்டு நான் வந்து உரைப்பு சோஸ் போட்டு செய்வேன். அங்கே சூடா போட்டு கொண்டு வந்தாச்சு, மேசைக்கு வந்தாச்சு. நீ சாப்பிடுவோம் இதை. அங்கே ஒரு பக்கம் சாப்பாடு ஒன்று இழுபடுது. அவன் நண்டு சாப்பிட்றா. நீங்கள் நண்டு சாப்பிட போறீங்களா? எங்க? என்னது? சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா என்ன சாப்பிட்றா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வயிறு நிறைஞ்சிட்டு. இப்போ வந்து டெசர்ட்னு கடைசி கட்டம் ஐஸ்கிரீமும் பழங்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க பாருங்க. ஹாய் எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சது. பட் நான் மட்டும் சாப்பிட்டு முடியல. தம்பி சாப்பிட்டு முடிஞ்சு திருப்பி சலாட் சாப்பிட்றான். திருப்பி முடியலை. அவர் ஒன்றும் சாப்பிட்டு முடியலை. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்டிங் பண்ணியிருக்கா டெசர்ட்டில் இல்லை சலாட்டில். ஆனால் டெசர்ட்டுக்கு போக வேண்டியா திருப்பி சலாட்டுக்கு வந்துட்டார். திருப்பி அடுத்த ரவுண்ட் போக போகிறார். இவர் மூணு விளையாட்ட பாருங்க. இவோ 2 நாளும் 2 கோழி துணி சாப்பிட்டு போட்டு டெசர்ட்டுக்கு வந்திருக்கிறார். நூடில்ஸும் கழிச்சு போட்டு கொஞ்சம். என்ன செய்தி நீ நல்லா இருக்கா? ஒரு ஃபுல் கட்டோடு கட்டி இருக்கிறாங்க.